ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜாகிரஃபியோட பார்ட் 2 வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து உயிர்கோள காப்பகம். உயிர்கோள காப்பகம் வந்து அதோட ஸ்டேட் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அச்சனக்மர் அமர்கண்டாக். அச்சனக்மர் அமர்கண்டாக்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அச்சனக்மர் அமர்கண்டாக் வந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அகத்தியமலை. அகத்தியமலை வந்து கேரளா. அகத்தியம்னா நமக்கு கேரளா. திப்ரு சைக்கோவானா வந்து அசாம். அசாம். அதுக்கடுத்து திபேங்னா அருணாச்சல பிரதேசம். ஃபஸ்ட்டு வந்து அச்சனக்மர் அமர்கண்டாக் வந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அச்சனக்மர் அமர்கண்டாக் வந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அகத்தியமலை வந்து கேரளா. அகத்தியமலைனா கேரளா. திப்ரு சைக்கோவா வந்து அசாம். திபேங் வந்து அருணாச்சல பிரதேசம். பெரிய நிக்கோபார்னாலே நமக்கு தெரியும், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அதுக்கடுத்து வந்து மன்னார் வளைகுடா வந்து எங்கே இருக்குது? தமிழ்நாடு. ஹச்சுனா நமக்கு தெரியும், ஹச் வளைகுடா வந்து குஜராத். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். மானஸ்னா அசாம். ஏற்கனவே ஒரு அசாம் பார்த்தோம், திப்ரு சைக்கோவா வந்து அசாம். அதே மாதிரி மானஸ்னாலும் அசாம். நந்தாதேவி வந்து உத்தரகாண்ட். நந்தாதேவினா உத்தரகாண்ட். நீலகிரி தமிழ்நாடு. நாக்ரக்னா வந்து மேகாலயா. பச்மாரினா மத்திய பிரதேசம். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அச்சனக்மர் அமர்கண்டாக் வந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். பச்மாரினா வந்து மத்திய பிரதேசம் மட்டும். அடுத்து வந்து சிம்லிபால்னா ஒடிசா. அடுத்து சுந்தரவனம்னா மேற்கு வங்கம் தெரியும். குளிர்பாலைவனம் இமாச்சல பிரதேசத்தில் குளிராக இருக்கும். இமாச்சல பிரதேசம் குளிர்பாலைவனம். அடுத்து சேசாலம் குன்றுகள்னா ஆந்திர பிரதேஷ். பன்னா மத்திய பிரதேசம். பச்மாரினாலும் மத்திய பிரதேசம், பன்னானாலும் மத்திய பிரதேசம். அடுத்து அச்சனக்மர் அமர்கண்டாக்னாலும் மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட். திப்ரு சைக்கோவானா அசாம். மானஸ்னாலும் அசாம். திபங் வந்து அருணாச்சல பிரதேசம். பெரிய நிக்கோபார் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். மன்னார் வளைகுடா வந்து தமிழ்நாடு. ஹச்னா குஜராத். கஞ்சன்ஜங்கானா சிக்கிம். மானஸ்னா அசாம். நந்தாதேவி உத்தரகாண்ட். நீலகிரி தமிழ்நாடு. நாக்ரக் மேகாலயா. பச்மாரி மத்திய பிரதேசம். சிம்லிபால் ஒடிசா. சுந்தரவனம் மேற்கு வங்கம். குளிர்பாலைவனம் இமாச்சல பிரதேசம். சேசாலம் குன்றுகள் வந்து ஆந்திர பிரதேசம். பன்னானா வந்து மத்திய பிரதேசம். அடுத்து வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1973. இது வந்து புலிகளை பாதுகாக்கவும் அதோட எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடு புலிகள் பாதுகாப்பாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக இருந்த புலிகளோட எண்ணிக்கை வந்து 60% இன்க்ரீஸ் ஆகி 1979 எவ்வளோ இருந்துச்சுன்னா 3015. 1979 3015 இருந்திருக்கு. இதே போல் மற்ற பாதிக்கப்பட்ட பாரசிங்க காண்டமிருகம், அதாவது சதுப்பு நிலம், பாரசிங்க காண்டாமிருகம், யானைகள். பாரசிங்கனா சதுப்பு நிலமான, காண்டாமிருகம் யானைகள். இதெல்லாத்தோட எண்ணிக்கையும் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கு. 1979 நம்மக்கிட்ட இந்த புலியோட எண்ணிக்கை வந்து 3015 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60% உயர்ந்து 3015 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னா, பாரசிங்கம் அப்படின்னா சதுப்பு நிலமான், காண்டாமிருகம், யானைகள் இதெல்லாவோட கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973. அடுத்து வந்து காலநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு பகுதியோட நீண்ட கால வானிலை சராசரி தான் காலநிலை. வானிலையியல் அப்படின்னா என்னென்னா, வானிலையோட பல்வேறு கூறுகளை பற்றி, குறிப்பாக வானிலையோட முன்னறிவிப்பு பற்றிய ஒரு அறிவியல் பிரிவு தான். பருவகாலம். ஒரு வருடத்தில் நன்கு வரையறுக்கப்பட்ட 4 பருவம்: வசந்த காலம், கோடைக்காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம். அடுத்து வானிலைனா ஒரு இடத்தின் குறுகிய கால வளிமண்டலத்தோட நிலையை குறிப்பது. வெப்பம், மேகமூட்டம், வறட்சி, சூரிய ஒளி, காற்று மற்றும் மழை. வன உயிரினங்கள், வைல்ட் லைஃப்னா ஒரு இடத்தின் வன விலங்கினங்கள் மற்றும் இயற்கை தாவரங்களோட தொகுப்பு தான் வந்து வன உயிரினங்கள். அடுத்து வந்து மண் சீரழிவு. இந்தியாவில் மண் சீரழிவு வந்து ஒரு முக்கிய பிரச்சனை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இது தப்பாக இருக்க, ஐஐஆர்எஸ் வந்து 2015 அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து மண்ணரிப்பால். ஐஐஆர்எஸ் 2015 அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து மண்ணரிப்பால் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மண்ணரிப்பு. அதாவது மண்ணரிப்பு, தாளரிப்பு, நீரோட்ட மண்ணரிப்பு,
நீர்ப்பள்ள மண்ணரிப்பு, பள்ளத்தாக்கு மண்ணரிப்பு. அடுத்து மண் சீரழிவு 2வது. அடுத்து 3வது வந்து நீர் தேங்குதல். அடுத்து உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை உப்பு படிவுகள். இதெல்லாம் இருக்குது. மண்ணோட வகைகள் எதிர்கொள்ளும் இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள்னால் மண்ணரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குகிறது. அடுத்து உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை உப்பு படிவுகள். இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள். மண்வள பாதுகாப்பும் மண்வள மேலாண்மையும். ஃபஸ்ட்டு வந்து காடு உருவாக்கணும். அடுத்து வந்து அணையும் குறுக்கணையும் கட்டணும். ரொம்ப மேய்ச்சல் இருக்கும்ல, அதெல்லாம் தடுக்கணும். மேம்பட்ட பயிர் சாகுபடி முறையே, அதாவது சம உயரமாக உழுதல், பயிர் சுழற்சி முறை, கரைகள் கட்டணும், படிக்கட்டு வேளாண்மை, பட்டை பயிரிடல், காற்றெதிர் திசையில் மரங்கள் நடங்கள். காற்று எந்த எதிரில் இருக்கோ அந்த காற்று எந்த திசை அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் மரம் நடணும். நிலைத்த வேளாண் நுட்பத்தையும் மண் வேளாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்றணும். அடுத்து 2017ஆம் ஆண்டு இந்திய நீர்ப்பாசன புள்ளி விவர புத்தகம்படி 2013-14 கிணற்று பாசனத்தின் கீழே சதவீத பரப்பளவில் முதல் 5 மாநிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 26.6%, மத்திய பிரதேசம் வந்து 14.6%, ராஜஸ்தான் வந்து 13.1%, குஜராத் வந்து 7.8%, பஞ்சாப் வந்து 7.1%. அப்போ வந்து கிணற்று பாசனத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் 26.6%. கிணற்று பாசனத்தில் ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம். நம்ம சதவீதத்தை படிக்கிறோமோ இல்லையோ அந்த ஆர்டரை படிச்சிருவோம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப். கிணற்று பாசனம்னா உத்தரப்பிரதேசம்னா அடுத்து ஒரு பிரதேசம் தான் வருது, மத்திய பிரதேசம். ஏன்னா மத்திய பிரதேசத்துக்கு அப்புறம் ராஜஸ்தான் வந்து ஒரு பாலைவனம் இருக்கிறதுனால கிணறு தான் நம்பியிருக்காங்க போல், அதனால் ராஜஸ்தான். அடுத்து 4வது வந்து ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்க குஜராத்து. அடுத்து வந்து பஞ்சாப். அடுத்து மாநிலத்தோட பேர், அது வந்து பரப்பில் எத்தனை லட்சம் ஹெக்டேர் இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து 3.78, ஆந்திரா வந்து 3.40, மத்திய பிரதேசம் வந்து 2.64, தெலுங்கானா வந்து 2.30, கர்நாடகா வந்து 1.54. அடுத்து குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த திட்டம் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோசனா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னா என்னென்னா பிஎம்கேஒய், அதாவது கம்மியான நீரில் அதிக மகசூல் பெறுறது, தண்ணீர் பயன்பாட்டை ஏற்படுத்த திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி கிஷான் கிருஷி யோஜனா. அடுத்து நீர் மேலாண்மை அதிகரிக்கும் நோக்கத்தோட மத்திய அரசு வந்து நன்னீர் பாசன திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. நீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் சொட்டு நீர் தெளிப்பான் போன்ற தொழில்நுட்பங்கள் வேளாண் துறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த நுண்ணீர் பாசன திட்டத்தில் 5 மாநிலங்கள் மட்டும் 78% நீர்ப்பாசன வசதியை பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திரா, கர்நாடகா, அடுத்து வந்து குஜராத்து, மகாராஷ்டிரா, அடுத்து நம்ம தமிழ்நாடு. நுண்ணீர் பாசன திட்டத்தில் 5 மாநிலங்கள் மட்டும் சுமார் 78% நீர்ப்பாசன வசதியை பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அடுத்து வந்து ரொம்ப முக்கியம், இதை அடிக்கடி கேட்குறாங்க. பல்நோக்கு திட்டத்தோட பேர், அதோட ஆறுகள், பயனடையும் மாநிலங்கள். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், அதே ஆறு தான், பேர் தாமோதர் தான், என்ன நேமில் இருக்கோ அதே ஆறு தான். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம்னாலே தாமோதர் அது எந்த மாநிலங்களுக்கு இடையிலனா மேற்கு வங்கமும் ஜார்க்கண்டும். தாமோதர்னாலே மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட். அடுத்து வந்து பக்ரானங்கள்னால் வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்கிறாங்க. பக்ரானங்கள் திட்டத்தை வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணைன்னு சொல்கிறாங்க. இது வந்து சட்லஜ், அதனால வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அதாவது நீ சட்டுன்னு திரும்பி பார்க்குறதுக்கு பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போனா வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்து கிராகுட் திட்டம்னா வந்து ரொம்ப உலகின் மிக நீளமான அணையில் வந்து எதுனா வந்து கிராகுட்னா வந்து மகாநதி. ரொம்ப கிராக்கி பண்ணிகிட்டு இருக்காத நீ, பெரிய மகானா ரொம்ப கிராக்கி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணேன்னா ஒடிச்சிருவேன், அதான் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். கிராகுட்னா வந்து மகாநதி, ஒடிசா. அடுத்து கோசி நமக்கு தெரியும், பீகாரோட துயரம். பீகாருக்கு மேலே இருக்கிறது தான் நேபாளம். அப்போ பயனடையும் மாநிலம் வந்து பீகார், நேபாளம். அதுக்கடுத்து வந்து துங்கபத்ரா.
துங்கபத்ரானா வந்து ஆந்திரா கர்நாடகா, ஆந்திரா கர்நாடகா, ஆந்திரா கர்நாடகா துங்கபத்ரா திட்டம். தெகிரினா வந்து நம்ம கங்கை பக்கத்தில் இருக்குது, பாகிரதி ஆறில் தான் கட்டியிருக்காங்க தெகிரி அணையை. அப்போ வந்து நமக்கு தெரியும் பாகிரதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா வந்து உத்தரகாண்டில். தெகிரினா பாகிரதி, ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் தெகிரி பாகிரதி கிரிரதி. அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம்னாலே சம்பல் தான். நம்ம ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம். சம்பல் அந்த ஆறு வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம். நாகார்ஜுனானா நமக்கு தெரியும் கிருஷ்ணா, கிருஷ்ணா ஆந்திரா மட்டும்தான். ஏன்னா நாகார்ஜுன் வந்து எங்கே நடிக்கிறாரு, ஆந்திராவில் மட்டும்தான் நடிக்கிறாரு. அடுத்து வந்து சர்தார் சரோவர்னா நர்மதை. இந்த என்னென்ன இது வரும்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். நமக்கு நர்மதை நதி வந்து எங்கே போகுது, அந்த மகாராஷ்டிரா பக்கத்தில் தானே இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல தானே நர்மதை நதி போகும். அப்போ வந்து அந்த பக்கத்தில் வந்து மகாராஷ்டிரா, மேலே ராஜஸ்தான், அடுத்து மத்திய பிரதேசம். இந்த 3 இடத்துலையும் சர்தார்னாலே நர்மதை நதி, சர்தார் சரோவர்னாலே நர்மதை நதி. பயனடைய மாநிலம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தினா வந்து சட்லஜ்னா நமக்கு தெரியும் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. சட்டு பக்கு பக்ரானங்கள் நமக்கு தெரியும்ல, பக்ரானங்கள்னா வந்து சட்லஜ், அதே பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அதே தான் வந்து இந்திரா காந்தினாலும் சட்லஜ் நதியில் தான் கட்டியிருக்காங்க. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை வந்து காவேரி, தமிழ்நாடு. தாமோதர்னா வந்து தாமோதர் தான் ஆறு, மேற்கு வங்கம், ஜார்க்கண்டு. பக்ரானங்கள் சட்டுன்னு பக்குன்னு திரும்பி பார்த்துட்டேன், அதனால் வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். கிராகுட் மகாநதி, ஒடிசா. கோசினா நமக்கு தெரியும் பீகாரோட துயரம் தான் கோசின்னு தெரியும், பீகாரும் நேபாளமும். துங்கபத்ரானாலே நமக்கு ஆந்திரா வந்துடும், பக்கத்தில் கர்நாடகா. தெகிரினாலே பாகிரதி, உத்தரகாண்ட். சம்பல்னா வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். நாகார்ஜுனானா கிருஷ்ணா நதி, ஆந்திர பிரதேசம். சர்தார் சரோவர் நர்மதை, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஜ், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை வந்து காவேரி, தமிழ்நாடு. அடுத்து வந்து இந்தியாவில் இருக்கிற இடப்பெயர்வு வேளாண்மையோட பல்வேறு பெயர்கள். ஜூம்னா அசாம், பொன்னம் வந்து கேரளா, பொடுனா ஆந்திரா, ஒடிசா, பீவார், மாசன், பெண்டா, பீரா வந்து மத்திய பிரதேசம் மற்றும் பல்வேறு பகுதிகள். ஜூம் அசாம், பொன்னம்னா கேரளா, பொடுனா ஆந்திர பிரதேசம், ஒடிசா, பீவார், மாசான், பெண்டா, பீரா இதெல்லாம் மத்திய பிரதேசம். ஜூம்னா அசாம், பொன்னம்னா கேரளா, பொடுனா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பீவார்னா மாசன், பெண்டா, பீரா இதெல்லாமே மத்திய பிரதேசத்தோட பல்வேறு பகுதிகள். அடுத்து வந்து வேளாண் பருவம். வட மாநிலத்தில் என்ன பயிர் முக்கியமாக இருக்குது, தென் மாநிலத்தில் என்ன பயிர்? ஃபஸ்ட்டு வந்து காரிஃப்னாலே வந்து ஜூன் டு செப்டம்பர், அதாவது வந்து தென்மேற்கு பருவக்காற்று டைம் தானே. காரிஃப்னா ஜூன் டு செப்டம்பர், தென்மேற்கு பருவக்காற்று டைம் தான் காரிஃப் பருவம். அப்போ வந்து நமக்கு நெல், நம்ம நார்த் இந்தியாவில் என்னென்னலாம் விளையும்னா நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து. நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து. இதே இது சவுத் இந்தியாவில் வந்து நெல் விளையும், அதே மக்காச்சோளம், கம்பு விளையும். எக்ஸ்ட்ரா வந்து கேழ்வரகும் நிலக்கடலையும் விளையும். நம்ம நார்த் இந்தியாவில் வந்து நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து. காரிஃப்னா எந்த மந்த்து, நம்ம தென்மேற்கு பருவக்காற்று அந்த டைமில் தான் வருது. ஜூன் டு செப்டம்பர் நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து. இதே இது வந்து தென் மாநிலங்கள் வந்து நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை. அதே மாதிரி ராஃபி பருவம். ராஃபினா வந்து அக்டோபர் டு மார்ச், அக்டோபர்லேருந்து செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர்னால் வந்து வடகிழக்கு பருவக்காற்று ஸ்டார்ட் பண்ணி மார்ச் மாதம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும், குளிர்காலம் வரைக்கும் வச்சுக்கிடுவோம். அக்டோபர் டு மார்ச். கோதுமை, ஏன்னா நார்த் இந்தியாவில் கோதுமை, பருப்பு, ஆளி விதை, கடுகு, பார்லி. கோதுமை, பருப்பு, ஆளி விதை, கடுகு,
பார்லி. இந்த நம்ம சவுத் இந்தியாவில் நெல் 3 இதுலேயுமே வந்துடும். நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, இந்த 3 நிலக்கடலை, கம்பு அதே தான் போட்டிருக்காங்க. அடுத்து சையத் பருவம்னா வந்து ஏப்ரல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது, அதே மாதிரி வெயில் காலம் முடியும் போது ஜூன் மாதம் வரைக்கும். காய்கறி, பழங்கள், திணைப்பயிர்கள். நெல், காய்கறி, தீவன பயிர் வந்து சவுத் இந்தியாவில். நார்த் இந்தியாவில் வந்து காய்கறி, பழங்கள், திணைப்பயிர்கள். சவுத் இந்தியாவில் வந்து நெல், காய்கறி, தீவன பயிர்கள். காரிஃப்னா ஜூன் டு செப்டம்பர், ராஃபினா வந்து அக்டோபர் டு மார்ச், சையத்னா ஏப்ரல் டு ஜூனு. அடுத்து வந்து கால்நடைகள் எண்ணிக்கையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம், அடுத்து வந்து ராஜஸ்தான், ஆந்திரா, மத்திய பிரதேசம், பீகார். கால்நடைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், அதுக்கடுத்து ராஜஸ்தானுக்கு அப்புறம் வந்து ஆந்திரா வரும், மத்திய பிரதேசம், பீகார். கால்நடைகளில் எண்ணிக்கையில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா மாடு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து வெள்ளாடு, அடுத்து எருமை, அடுத்து செம்மறியாடு, அடுத்து பன்றி. மாடு தான் அதிகமாக இருக்குது. மாடுக்கு அப்புறம் வெள்ளாடு, அதுக்கடுத்து எருமைகள், செம்மறியாடுகள், பன்றிகள். தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எந்த மாதிரி மேற்கொள்ளப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியோட மேற்கொள்கிறது. யாரோட? கால்நடை வளர்ப்புத்துறை உதவியோட. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கணக்கெடுப்புகள் மத்திய அரசோட வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கிய வேளாண் புரட்சிகள். மஞ்சள் புரட்சினா வந்து எண்ணெய் வித்து. கடுகு, சூரியகாந்தி. நீல கலரில், நீலம்னா வந்து கடல் தான் நீலம் சொல்லுவோம். அப்போ மீன்கள் உற்பத்தி. பழுப்பில் என்னென்ன இருக்குன்னா நம்ம ஸ்கின்னு, தோல், கொக்கோ பவுடரும் பழுப்பு கலரில் தான் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அடுத்து மரபுசாரா உற்பத்தி. தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி வந்து பழுப்பு புரட்சி. தங்க நூலிலைனா சணல் பார்க்கும்போது தங்க நூலிலை மாதிரி இருக்கும், ஸோ சணல் உற்பத்தி. பொன்னுனா வந்து பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்னா பொன் புரட்சி. சாம்பல் புரட்சினா வந்து உரம் வந்து சாம்பல் புரட்சி. அடுத்து இளஞ்சிவப்பு, பிங்க் கலரில் என்ன இருக்கும்? வெங்காயம், மருந்து பொருள், இறால் உற்பத்தி. அடுத்து பசுமை புரட்சினா எல்லா வேளாண் உற்பத்தியுமே வந்து பசுமை புரட்சி தான். வெள்ளி புரட்சி, ஒயிட் கலரில் என்ன இருக்கும்? முட்டையும் கோழியும். கோழி தான் முட்டை போடும், அதனால் வந்து வெள்ளி புரட்சி. வெள்ளி இலைனா பருத்தி. சிவப்பு புரட்சினா வந்து எதுனா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்டம்னா வந்து உருளைக்கிழங்கு. பசுமை புரட்சினா வந்து உணவு தானியங்கள். வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி. அடுத்து வந்து மண்ணுனா அப்படின்னா என்னென்னா கனிமங்களோட கூட்டுப்பொருள், மக்கிய தாவரம், விலங்கின பொருட்கள், காற்று, நீர் இதெல்லாம் உள்ளடக்கிய புவியோட மேற்பரப்பில் காணப்படுற ஒரு அடுக்கு. என்ன? கனிமங்களோட கூட்டுப்பொருள், மக்கிய தாவரம், விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கிய புவியோட மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு. காதர்னா நமக்கு தெரியும், புதிய வண்டல் மண். ஆற்று சமவெளியில் காணப்படுற புதிய வண்டல் மண்ணா காதர்னா புதிய வண்டல் மண். பாங்கர்னா நமக்கு பழைய வண்டல் மண். வண்டல் சமவெளியில் 30 மீட்டருக்கு மேல் இருக்கிற உயர் பகுதிகளில் காணப்படுற பழைய வண்டல் மண் தான் பாங்கன்னு சொல்லுவோம். மண்ணரிப்பு வந்து புவி பரப்பின் மேல் அடுக்கு மண் அகற்றப்படுறதா மண்ணரிப்புன்னு சொல்கிறோம். மண்வள பாதுகாப்புனா மண்ணரிப்பை தடுத்து மண் வளத்தை பேணி காக்கிறதா மண்வள பாதுகாப்பு. நீர்ப்பாசனம்னா வந்து செயற்கை முறையில் தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் தான் நீர்ப்பாசனம். பல்நோக்கு திட்டம்னா பல்வேறு நோக்கங்களுக்காக ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுறதா பல்நோக்கு திட்டம். வேளாண்மைனா பயிரிடல் மற்றும் அவை சார்ந்த கால்நடை வளர்ப்பு.